தேர்தல் அதிகாரியே மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் புகார் கூறியிருக்காரு ராசாக்கு பாதகமா செயல்படுறான்னு சொல்லி அதை பத்தி நானும் முதல் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த தேர்தல் நடத்துபவர்கள் நியாயமாக இருக்க வேண்டும். தேர்தல் நடத்துபவர்கள் அவர்கள் தன்னுடைய நீதி நேர்மையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நேர்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. ஆனா இங்க அப்படி நடப்பதா என்பது இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கு. நான் வெரி ஃபர்ஸ்ட் டேல சொன்னேன், பல தேர்தல் அதிகாரிகள் என் பின்னாடி 24 மணி நேரமும் கேமரா வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல பாத்ரூம் போறாங்க, அநியாய கேவலங்க. பாத்ரூம் போறது கூட விடாம என் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு வர்றான். ஆனா ராஜாவுக்கு பின்னாடி எப்படி போறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அது எங்க வேலையும் கிடையாது, அவர்கிட்ட போறாங்களா இல்லையான்னு செக் பண்றோம். ஆனா தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரமுங்க. இதெல்லாம் ஓவர். எங்க வண்டி செக் பண்ணா செக் பண்ணுங்க. நீங்க என்ன சாமி எத்தனை போடுறாங்கன்னா எழுதுங்க. கேமரா கொண்டு என் மூஞ்சிலே 24 மணி நேரம் வச்சுட்டு இவங்க எப்படி நேர்மையான தேர்தல் ராஜா கிட்ட போய் 24 மணி நேரம் தேர்தல் கேமரா வைக்கிறாங்களா? ஏன்னா அங்க வச்ச திமுக கேமரா உடைச்சு போட்டுருவோம். நாங்க நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதனால தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும். இங்க இருக்கிற ஒரு டிஆர்ஓ 6 வருஷம் இங்க இருக்கிறாங்கன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. அவங்க அது மாதிரி ஒரு அதிகாரி வச்சுட்டு எப்படி தேர்தல் நடத்துறாங்க? இங்க சில பேர் திமுக மாவட்ட செயலாளர்களாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னா கீழே மேட்டுப்பாளையத்துல அவர்கள் ராஜா வீட்டுல வேலை செய்யாத ஆட்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிதான் தேர்தல் அதிகாரிகளுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. முந்தா நேரத்து நான் ஒண்ணு சொல்றேன், பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு இந்த பிடபிள்யூடி சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட அவங்களை அலக்கழிச்சு அது சரியில்லை இது சரியில்லை அதை பண்ணு இதை பண்ணு. கிட்டத்தட்ட காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரலும் அந்த சான்றிதழ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நான் கோயம்புத்தூர் கலெக்டருக்கு இந்த கலெக்டருக்கு பேசின பிறகு அப்படி கொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன தேர்தல் நியாயமா நடத்துறாங்க? ராஜா என்ன சொல்றாங்களோ அது செய்கிற தேர்தல் அதிகாரியாக இருந்து கொண்டு ராஜாவுடைய வாகனத்தை செக் பண்றது இல்லை. கூடலூர்ல திமுக காங்கிரஸுக்கு வேண்டியவர் வீட்டுல இன்றைக்கு ரைடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல ரைட்ல பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்துபவர்கள் அவர்கள் மேல யாரும் எந்த குறையும் சொல்லாமல் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியாயமாக சுதந்திரமாக ஒரு சார்பு இல்லாமல் ஆளுங்கட்சி திமுக ஆதரவு இல்லாமல் செயல்பட வேண்டும்.